சகரியா 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சகரியா 7ஆம் அதிகாரம். தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே என்னும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சரேத்சேரும் ரெகமெலேகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த 7ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் இப்போ ஆலயம் கட்டி முடித்ததனுடைய பின்பாக எழுதப்பட்ட காரியங்கள். கிமு 520 ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அவர்கள் கிமு 516 வந்து விட்டது. அந்த நாட்களில் அவர்கள் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார்கள். தரியு அரசாண்ட 4ஆவது வருஷம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறத பாருங்க. இப்போ ஆலயம் கட்டி முடித்த உடனே இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய உபவாசம் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் சந்திக்கப்படணும், இல்லை ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க, அதனால் உபவாசம் இருக்கிறோன்னு சொல்லி சில ஊழியர்கள் தங்களுடைய சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறதற்கு உபவாசம் இருப்பது உண்டு. ஏன்னா பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஆகவே உபவாசம் வேணும். அது என்னன்னா தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறதற்கான ஒரு உபவாசமாக இருக்கணும். பரிசேயருடைய நீதி அவருடைய சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு அவர்கள் உபவாசித்தார்கள். அதனால தான் இயேசு சொல்லும்போது சொன்னார், நீ உபவாசிக்கும் போது நல்லா தலையிலெல்லாம் எண்ணெயை தேய்ச்சி முகத்தை கழுவி நீ முகவாடலாம் இருக்காத, அப்போ தான் அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இப்போ இவங்க ஆலயம் கட்டி முடிச்சாச்சு. ஆலயம் கட்டுகிறதுக்கு முன்பாக 70 வருடங்கள் இவர்கள் உபவாசம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு வருஷத்தில் 4 முறை உபவாசம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு இப்போ ஒரே ஒரு உபவாசம் தான் ஞாபகம் வருது. ஒரே ஒரு உபவாசம் 5ஆம் மாதத்தில், 5ஆம் மாதம்னு சொல்கிறாங்க. என்ன மாதம் சொல்கிறாங்க அவங்க? 5ஆம் மாதத்தில் தான் இப்போ உபவாசமே ஞாபகம் வருது அவங்களுக்கு. 5ஆம் மாதத்தில் நாங்கள் உபவாசித்து வந்தது போல் நாங்கள் திரும்ப இப்போ ஆலயம் தான் கட்டியாச்சே, நாங்கள் என்ன உபவாசம் பண்ணணுமா, பிரச்சனை தான் சால்வ் ஆயிடுச்சே அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்காக ஆலயத்துக்கு அனுப்பிவிட்டு ஆசாரிய இடத்துல தீர்க்கதரிசிகள்கிட்டலாம் கேட்டு வாங்கப்பா, 70 வருஷம் கடைபிடித்த இந்த காரியங்களை நம்ம மீண்டும் கடைபிடிக்க வேண்டுமோ அப்படிங்கும்போது தான் 5ஆம் வசனத்தில் சகரியா மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். படிங்க பார்ப்போம். தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் பேசுறாரு, 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் சரி. இப்போ இன்னொரு காரியத்தை பாருங்க. அடுத்த அதிகாரம் 19 படிங்க. ரெண்டையும் பேசினா நேரம் ஆயிரும். அதனால் ஒரு அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் அதிலிருந்து எடுத்துக்கலாம். 19ஆம் வசனம் படிங்க. 8ஆம் அதிகாரத்தில் இப்போ என்ன சொல்கிறாரு? கூட ஒரு உபவாசம் ஆட் ஆகுது. 5, 7. இப்போ 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் 4 உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஞாபகம் எது தான் இருக்குது? ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் இந்த ஒரு நாளில் நாங்கள், ஏன்னா அவங்க நம்மளை மாதிரி இல்லை, அவங்க சாம்பலில் உட்கார்ந்து ஷாக்கு ஆடையை போட்டுக்கிட்டு அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சில நேரங்களில் தலைகளை சிரைத்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்க? உபவாசத்தில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தூளிலும் சாம்பலிலும் இருந்து நாங்கள் மனம் திரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு நிலைமைக்கு அவங்க செய்வாங்க. இப்போ அந்த தாழ்மையான நிலையிலேயே மறந்துட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த அதிகாரமானது சின்ன அதிகாரம் தான். இந்த உபவாசம் என்னென்னக்கு இருந்தாங்கன்னு பார்த்துட்டு இதில் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு ஆலோசனையை மட்டும் கேட்டுட்டு நம்ம இந்த ஜெபமணி முடிக்க போகிறோம். 2 ராஜாக்களில் 25ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா, இந்த 25ஆம் அதிகாரத்தில் 4 முறை எதுக்கெல்லாம் அவங்க துக்கப்பட்டு உபவாசம் பண்ணாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்ல படிங்க. 1ஆம் வசனம்.
10ஆம் மாதம் ம் 10ஆம் தேதியிலே ராஜ்யபாரம் யாருன்னா யோயாக்கீம், அங்க முன்னாடி இருக்கு, அந்த முந்தின அதிகாரத்துல இருக்கு. அதனால யோயாக்கீம் ராஜ்யபாரம் பண்ணின 9ஆம் வருஷத்துல 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், அதாவது கிமு 605 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். எருசலேமுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி கொத்தளங்களை எல்லாம் அமைச்சிட்டாங்க. இப்போ இவங்க நினைச்சபடி ஃப்ரீயா வெளியே போக முடியாது, ஃப்ரீயா வெளியே வர முடியாது. சுத்திலும் சேனைகள் வந்து நிக்குது. இவங்க எத்தனை நாள் வரைக்கும் இதை செஞ்சாங்கன்னு சொன்னா, சிதேக்கியாவினுடைய 11ஆம் வருஷம் வரைக்கும். இதான் முதல் உபவாசம். சிதேக்கியா ராஜாவினுடைய 11ஆம் வருஷம்னா கிமு கிட்டத்தட்ட 586 தான் சுட்டெரிக்கப்பட்டுச்சு. அப்போ கிமு 587 வரைக்கும் இவன் அரசாண்ட, யோயாக்கீம் அரசாண்ட 9ஆம் வருஷம் என்பது 605. அதில் கொஞ்சம் பேர் அள்ளிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 597 யோயாக்கீனை கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 86 ஆலயம் எல்லாத்தையும் சுட்டு போட்டான். இப்போ முற்றுகை இட்டதுனால அவர்களுக்கு வறுமை வந்துச்சு, பஞ்சம் வந்துருச்சு. இதை நினைச்சு முதல் உபவாசத்தை ஆண்டவருக்கு இடத்துல என்ன செய்யறாங்க, ஆண்டவரே எதிரி சேனைகள் எங்களை சுற்றி முற்றுகை போட்டிருக்குது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே, எங்களுடைய வாழ்க்கையை சுகமாக வாழ்றதுக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே, ஆனால் தெருக்கள்லாம் ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தேசத்தில் யாரும் வெளியே போகலை, ஆனால் பற்றாக்குறை அவர்கள் நாட்களில் இருந்ததுனால அந்த பற்றாக்குறைக்காக 10ஆம் மாதத்தில் என்ன செய்கிறாங்க, உபவாசத்தை செய்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த உபவாசம் எப்போ செய்கிறாங்கன்னா, அதுக்கு அடுத்தால 3ஆம் வசனமா, 3ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். 4ஆவது மாதம் 9ஆம் தேதியில பஞ்ச நகரத்தில் அதிகரிச்சது, ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தினுடைய மதில்கள் என்ன செஞ்சிருச்சு, திறப்பு கண்டுச்சு. எருசலேம் 2 அடுக்கு சுவர், 2 அடுக்குக்கு நடுவில் சாக்கடை ஓட வச்சிருந்தான். அந்த இவங்க ஒரு சுவரை இடிச்சாலும் அடுத்த சுவரை இடிக்க முடியாது, சாக்கடைக்குள்ள கலந்து தான் இடிக்கணும். அதனாலதான் அவர்கள் மண்மேடுகளை போட்டு அவங்க காரியங்களை செய்கிறது. இப்போ அந்த மதில்கள்ல திறப்பு கண்டுருச்சு, ஒரு பக்கம் ஓட்ட விழுந்துருச்சு, ஈஸியா இனிமே உள்ள போயிடலாம். திறப்பு விழுந்துருச்சு 4ஆவது மாசத்துல. இப்ப அதற்காக அடுத்த அதாவது கிட்டத்தட்ட இவர்களுடைய உபவாச நாட்கள் யோயாக்கீமினுடைய 9ஆவது அந்த வருஷத்திலிருந்து சிதேக்கியாவுடைய 11ஆம் வருஷம் வரையிலும் ஒரு உபவாசம். அது நடந்தது 10ஆவது மாதம், ஒரு வருஷத்துல நடந்தது. கிட்டத்தட்ட இவர் 11 பிளஸ் அவர் 9னா 605 அவர் முடிஞ்சது. அப்போ ஒரு 11 வருஷங்களுக்கு மேலாக இந்த 10ஆம் மாதத்துல அவங்க இருந்தாங்க. இது அடுத்து முந்தின மாசம் இந்த மாசத்துலன்னு அர்த்தம் இல்லை, அதுல இருந்தாங்க. இப்போ 4ஆவது மாதம் என்பது இப்போ இந்த கண்டினியூஸா இந்த வருஷத்துல நடக்க போகுது. திறப்பு கண்டுருச்சு. அது வரைக்கும் கொத்தளங்களை தான் அமைச்சு உட்கார்ந்துருந்தான். இப்போ எருசலேமுக்குள்ள உள்ள வருகிறான். அது வரைக்கும் வெளியே இருக்கிற பட்டணங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, வெளியே இருக்கிற ஆளுகளை அள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ எருசலேமுக்கு உள்ளேயே திறப்பு கண்டு அந்த தலைநகரத்துக்குள்ளே உள்ள வந்தபடினால 4ஆவது மாதத்தில் என்ன செய்யறாங்க, உபவாசிக்கிறாங்க. சரி, இப்போ 25 அதிகாரத்துல 8, 9 படிங்க. அதுக்கப்புறம் எப்போ உபவாசம் பண்றாங்க? நீ 5ஆம் மாதம் 7ஆம் தேதியில நேபுகாத் நேச்சார் அரசாண்ட 19ஆம் வருஷத்துல நெபுசரதான் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் சுட்டெரிச்சு போட்டான். இப்போ இது எத்தனாவது மாதத்துல நடக்குது? 5ஆம் மாதத்துல நடக்குது. இந்த ஒண்ணுதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சுட்டெரிச்சு போட்டானு, அழிச்சு போட்டானு. கிமு 586 மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. முற்றுகையிட்ட நாள்ல ஒரு உபவாசம், சிறப்பு கண்ட நாள்ல ஒரு உபவாசம், இப்போ அக்னினால தீக்கொளுத்திப்பட்டதுனால ஒரு உபவாசம், 3 உபவாசம். 4ஆவது உபவாசம் இதே அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல சொல்லப்படுது. 25ஆம் வசனம் மட்டும் படிங்க. 7ஆம் மாதத்திலே ராஜவம்சத்திலே பிறந்த எலிசாமின் குமாரனாகிய நெத்தானியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோட கூட வந்து கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கல்தேயரும் வெட்டி கொன்று போட்டார். சரி, இது வந்து எரேமியா 41ஆம் அதிகாரம் முழுவதிலும் செய்த சதிகள் எழுதப்பட்டிருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். கெதலியா என்பது
நெபுசரதான் வந்து இவனை ஒரு ஆளுநராக நியமிச்சுட்டு போயிருக்கிறான். சிதேக்கியாவினுடைய கண்களெல்லாம் தோண்டி பிடுங்கி எடுத்து கடைசி அரசனை வெண்கல விளங்கிட்டு அவனை கொண்டு போகிற வழியிலேயே சிதேக்கியா இறந்து போனான்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த நாட்களில் கெதலியா அவரை யூதாவில் அரசாட்சி செய்ய ஆளுநராக நியமித்து கூட கொஞ்சம் கழுதையரை சப்போர்ட்டுக்கு வச்சு கொஞ்சம் யூதர்களெல்லாம் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கும்போது ராஜ வம்சத்தானாகிய அந்த இஸ்மவேல் என்று சொல்லக்கூடிய அவன் வந்து எலிசாமாவினுடைய பேரை அவர் வந்து இப்போ என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால் ஒரு 10 மனுஷரை கூப்பிட்டு வந்து நம்மெல்லாம் விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விருந்து சாப்பிட்றது போல சாப்பிட்டு கெதலியாவையும் கல்தேயர்கள்னால் அவனுக்கு அரசாட்சியில் உதவும்படியாக இருந்த பாபிலோனியர்களையும் மற்ற ஆட்களையும் யூதர்களையும் வெட்டி கொண்டு போட்டதாக அந்த கெதலியாவின் படுகொலைக்காக ஒரு உபவாசத்தை என்ன செஞ்சாங்க. ஏன் கெதலியாவின் படுகொலை அவங்களை அவ்வளவு பாதிச்சுதுன்னு சொன்னால், அந்நிய தேசத்திலிருந்து வந்து ஆளுநராக நியமிக்க வச்சிருக்கு, அவனை இப்போ போட்டு தள்ளிட்டான். விசாரணை எங்கே போயிடும்? நேபுகாத் நேச்சார்கிட்ட போயிடும். அதனால ஜனங்கள் பாதி பயந்து எகிப்துக்கு ஓடிட்டாங்க. எரேமியா 44 அழகாக இருக்கு. பாதி பேரை இவன் அம்மோன் புத்திரர்கிட்ட பிடிச்சிட்டு போகிறதுக்கு இஸ்மவேல் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இவங்களை இழுத்துட்டு போகிறதுக்கு பார்க்குறான். அந்த நேரத்தில் யோகன்னான் என்று சொல்லக்கூடியவன் தான் ஜனங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டு ஓடனவன் தான் கொஞ்சம் ஜனங்களை அந்த இஸ்மவேலிடத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிறான். இஸ்மவேலர் அம்மோன் புத்திரர்களிடத்துல தப்பி ஓடினதை எரேமியா 41 அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கு. அப்போ முதல் உபவாசம் முற்றுகையிடப்பட்டதின் நிமித்தமாக, 2வது உபவாசம் திறப்பு கண்டது நிமித்தமாக, 3வது உபவாசம் எருசலேமினுடைய அலங்கம் ஆலயம் அரண்மனைகள் இடிக்கப்பட்டதன் மூலமாக, 4வது உபவாசம் கெதலியாவினுடைய படுகொலை நிமித்தமாக 70 வருஷம் உபவாசம் இருந்திருக்கிறார். இப்போ வந்து கெதலியாவினுடைய ஸ்தானத்தில் யார் வந்துட்டா? இப்போ 3 நாள் ஆச்சு அப்படி ஞாபகம் இருக்கும். கெதலியாவின் இடத்துல யார் கொண்டு வச்சிருக்குது? ஆளுநரா? பிரதான ஆசாரியனா யாரை வச்சிருக்குது? யோசுவாவை பிரதான ஆசாரியனா வச்சிருக்குது. ஆளுநரா யாரை வச்சாச்சு? செருபாபேல வச்சாச்சு. ஆசாரியனும் வந்தாச்சு, ஆளுநரும் வந்தாச்சு. ஆண்டவர் சொல்ற ஆளுநரே வந்துட்டாரு. உன்னுடைய சிறிய அந்த கைகளில் இருக்கக்கூடிய அந்த நூலை பரலோகத்தின் 7 கண்களும் பார்க்குதுங்கிற அளவுக்கு அவர் கிரிப்பா இருக்கிறாரு. அவர் மூளைக்கல் தலைக்கல்லை கொண்டு வரும்போதே எல்லாமே தரமட்டம் ஆகிறது, சமபூமி ஆகுது. அவ்வளோ பெரிய ஒரு கிருபைகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு செருபாபேலுக்கு. அதனால இப்போ கேட்குறார், உபவாசம் வேணுமா? ஆலயத்தை கட்டியாச்சு, ஆசாரியனை போட்டாச்சு, கெதலியாவை செருபாபேல ஆளுநராக வச்சாச்சு, இனிமேல் நாங்கள் எதுக்கு உபவாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீங்கள் வந்து உபவாசம் இருந்தீங்கல்ல, அது வந்து எதற்காக உபவாசம் இருந்தீங்க? இப்படிப்பட்ட ஒரு துக்கம் நடந்துச்சே அப்படிங்கிறதுக்கு தான் உபவாசம் இருந்தீங்களே ஒழிய, நீங்கள் ஒருத்தங்க கூட ஐயோ மகிமை திரும்பி போயிடுச்சே, ஐயோ ஆண்டவரே எங்களை நினைவு கூறுங்க, உங்கள் மகிமையை திரும்ப தாங்க, உம்மோடு கூட இருக்கிற உறவுகளை எங்கே புதுப்பிங்க அப்படிங்கிற காரியத்தில் நீங்கள் என்ன செய்யலை? நீங்கள் ஜெபிக்கலை. அப்படி தான் இருந்தாங்க. முற்றுகை போடப்பட்ட பின்பு ராஜாக்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? சிதேக்கியாவே எரேமியாவை பிடிச்சி என்ன செஞ்சான்? இடுக்கத்தின் அப்பத்தை தான் கொடுத்தான். தண்ணி இல்லாத ஒரு கிணத்துக்குள்ளே இறக்கி போட்டான். ஜனங்களும் அப்படி தான் இருந்தாங்க. அப்பமும் தீர்க்கதரிசிகள் எழும்பி 2 வருஷத்தில் சிறையிருப்பு மாறிடும்னு சொன்னாங்க. அதை தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நீ இருந்தது பேருக்கு உபவாசம் இருந்தா, ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் உன்ட்ட என்ன இல்லை? இல்லாமல் போயிடுச்சு. உண்மையான மனம் திரும்புதல் உன்னிடத்தில் இல்லாதபடினால நான் அந்த உபவாசம் நீ உனக்காக தான் இருந்தா, விருந்துங்கிறதோ உனக்காக தான் விருந்துண்டா. 7ஆம் வசனமா படிங்க, 6ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். நீ புசிக்கிற போதும் குடிக்கிற போதும், ஆமாம், பண்டிகை கொண்டாடுவான், அவனுக்குனே புடிச்சிப்பான், அவனுக்குனே குடிச்சிருவான். உபவாசிக்கிறது அவனுக்குன்னு ஒரு துக்கம் கொண்டாடுதல். ஒருவேளை அவன் குடும்பத்தில் 4 பேர் காணாமல் போயிருந்தானே என்ன செய்வான்? அதுக்காக நினச்சி அழுவான். ஐயோ எருசலேம் முற்றுகையிட்ட அன்னைக்கு முதல்ல 4 பேரை கொண்டு போயிட்டானே, எருசலேம் திறப்பு கண்ட இடத்துல என் 4 இன்னொரு சொந்தக்காரனை கொண்டு போயிட்டானே, எருசலேம் அழிக்கப்பட்ட போது இன்னொரு 4 சொந்தக்காரனை கொண்டு போயிட்டானே, எப்போ வருவான் அவன்? இதுதான் அவர்களுடைய சுய திருப்திக்காக இருக்கிற உபவாசம். இதை அன்னைக்கு ஆண்டவர் செக் பண்ண சொல்லும். உபவாசம்னு சொல்றீங்க, நம்ம இருக்கிறதே இல்லை, அது வேற. உபவாசம் எதுக்காக இருக்கிறீங்க? புசிச்சாலும் குடிச்சாலும் உங்களுக்காக, உங்க வயிறு நிறையறதுக்கு தான் இருக்கிறீங்க. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்னு வேதம் சொல்லும். ஆனா நம்ம அதுல
உபவாசித்தாலும் நமக்கு அதாவது நம்ம எப்படி இருக்கிறோம்னா, அந்த போராட்டம் தெருவில் நடத்துகிறாங்கல்ல, தண்ணி வரலன்னா தண்ணி குடத்தை வச்சு போராட்டம் நடத்துகிற மாதிரி, கொடி பிடிச்சு ஒளிகன்னு போராட்டம் நடத்துகிற மாதிரி தான் நம்ம உபவாசங்களை நிறைய நேரங்களில் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதனால் ஆண்டவர் ரொம்பவும் சோர்ந்து போய் இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு காரியம் மட்டும் படிங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11 to 14 வரையும் படிங்க. இந்த செய்தி வேகமாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். உங்கள் மாத பிறப்புகளை 11 தானே படிக்கீங்க. இப்போ 1:11 தான். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குப்பா? செலுத்தினா 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்திடுவான், 1000 காளைகளை கொண்டு வந்து பலி செலுத்திடுவான். உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? இன்னைக்கும் நம்ம காலை வேளைகளில் நிறைய ஸ்தோத்திர பலிகளை உதடுகள் அளவில் நம்ம சொல்லுகிறதற்கு பிராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், உள்ளமோ தூரமா வச்சுட்டு உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? அதுக்கடுத்தால கர்த்தர் சொல்லுகிறார், ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் அதனுடைய சதையும் எனக்கு எதுக்கு? எனக்கு ரத்தத்தை சிந்தி என்ன செய்ய போற? என் சந்நிதியில் வரும்போது கேட்டது யார்? காணிக்க படைக்கிறது எனக்கு வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்குது. நீங்க அக்கிரமத்தோடு கூட ஆசரிக்கிற மாத பிறப்பு, ஓய்வு நாள், சபை கூட்டம் எனக்கு சகிக்கே வேதனையா இருக்குப்பா. இருதயம் முழுவதும் அக்கிரமத்தோட வந்து ஆலயத்துக்கு ஓடி வந்துடுற, ஆராதனையில கரெக்டா அட்டன் பண்ணிடணும்னு இருக்கிற, மாத பிறப்பு நாளில் போய் அங்கே போய் கம்யூனியன் எடுத்துடணும்னு வந்துடுற. அதே போல சபையில ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா முன்னாடி போய் நின்று கைய காலை வைத்து ஆராதிச்சிடுற, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்குது. ஆனா அக்கிரமத்தோடு கூட இதை செய்கிறதுனால நான் இதை என்ன செய்ய மாட்டேன்? சகிக்க மாட்டேன். எனக்கு சகிக்கலப்பா, எனக்கு சகிக்கல. என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்குது. அவைகளெல்லாம் சுமந்து எனக்கு என்ன போச்சு? இழைச்சி போனேன்னு சொல்றார். யார் சொல்றா? ஆண்டவர் பேசுறார், தேவாதி தேவன் பேசுகிறார், சேனைகளின் கர்த்தர் பேசுறார். இதை எல்லாத்தையும் அவர் வெறுக்கிறதுக்கு காரணம், சுமந்து இழைத்து போனேன்னு சொல்லுகிறதற்கு காரணம், பரிசுத்தம் இல்லாமல் செலுத்துகிற ஒன்றை அவர் என்ன செய்யறதில்லை, அவருக்கு பிரியம். அக்கிரமத்தோட நீ செய்கிறபடினால சபை கூடி வருதல், மாத பிறப்பு, இது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம திரும்ப இப்போ சகரியா வந்துட்டு 11ஆம் வசனம் படிங்க. இவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறானுங்க நீ படிங்க பாப்போம். அவர்களோ உங்க முன்னோர்களோ அவன் கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாக்கி செவிகளை அடைச்சு கொண்டு இருதயத்தை வைராக்கியம் இல்லை, வைரமாக்கி, வைரம் மாதிரி ஆக்கிட்டான். அவ்வளோ ஹார்ட் ஆக்கி இருக்கிறான்னு அர்த்தம். இருதயத்தை வைரமாக்கினார், தோல் பட்டைய கடினமாக்கிட்டான், காதை அடைச்சிக்கிட்டான், வேதத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை, ஆண்டவருக்கு செவி கொடுக்க மனதில்லை. இருதயத்தை முன்னோர்கள் வைரமாய் மாற்றி வைத்தபடினால நான் அவர்களுக்கென்று நியமித்த தண்டனை அடுத்த அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, 70 வருஷம் இவனை தூக்கி போட்டால் தான் சரி வருவான்னு சொல்லி தூக்கி போட்டு தான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் இந்த காரியம் 12 படிங்க. அதுதான் படிச்சிட்டீங்களோ? 13 படிங்க. அவர்கள் எப்படி கேளாம போனாங்களோ நான் கேளாம இருந்தேன். கேனையில் கர்த்தர் சொல்கிறார், கடைசி வசனம், அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன், பாழாய் போயிட்டு. இஸ்ரவேலர்கள் காரணமானாங்க, பாபிலோனியர்கள் அழிச்சாங்க, அவ்வளவுதான். போக்குவரத்து இல்லாம பாழா போயிட்டு. தெருவுக்கு 4 கிழடு தான் இருக்கு, எருசலேம் முழுவதும் காலியா கிடக்கு. சரி படிங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பாழாய் போக பண்ணினார். இதோட இந்த அதிகாரம் முடியுது. நாளைய தினத்துல ஆசீர்வாதத்தை சொல்றேன், அந்த 4 உபவாசத்தையும் சொல்லி. இன்னைக்கு நமக்கு உபவாசங்கள் தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில
தேவனோடு கூட இருக்கிற உறவுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அது சடங்காச்சாரம் அல்ல. இவர்கள் அதை சடங்காச்சாரமாய் மாற்றி விட்டார்கள். ரெகுலராக 10வது மாசத்துல ஒரு உபவாசத்தை போட்டுருவான், 4வது மாசத்துல ஒரு உபவாசத்தை போட்டுருவான், 5வது மாசத்துல ஒரு உபவாசம், அதே போல 7வது மாசத்துல ஒரு உபவாசம். இது எதை குறிக்குதுன்னா ஒரு பாரம்பரிய சடங்குகளுக்கு என்ன செய்யப்படுது, ஒப்பிடப்படுது. இன்னைக்கு நம்முடைய சபைகளிலேயே மரண நாளை நினைவு கூறுகிற காரியங்கள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற காரியங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவைகளை பார்க்கிலும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற 2 கட்டளை என்னன்னா, ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று கர்த்தருடைய பந்தி. இதை கட்டாயம் செய்யணும். அது ஒரு சடங்காச்சாரம் மாதிரி தான் இருக்கும். தண்ணிக்குள்ள முக்கி எழுப்புறாரு, என்ன நடக்குதுயா, குளிப்பாட்டி விடுறாரு பாஸ்டர், என்ன நடக்குது அப்படின்னா அது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறது, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்து. இதுவரையில் என்னுடைய பழைய மனுஷன் இப்படி இருந்தான், அவன் இப்போ பூமிக்கு தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டுட்டான், புதிய மனுஷனா நான் மேலே வருகிறேன். இது ஞானஸ்நானம். இந்த சடங்காச்சாரத்தை செய்ய சொல்லியிருக்காரா? நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து, இது ஒரு சடங்காச்சாரம் தான். இது ஒரு சடங்காச்சாரம். அதே போல கர்த்தருடைய பந்தியை கடைபிடிக்க சொன்னாரா? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் தன்னுடைய சீஷர்களால முற்றிலுமாக ஒதுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவர் அப்பத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்துட்டு, இந்த 2 சடங்காச்சாரங்களை தான் இன்னைக்கு நமக்கு முக்கியப்படுத்தி வச்சிருக்கிறார். உபவாசம் என்பது நம்முடைய தனிப்பட்ட ஆண்டவரோடு கூட உறவுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அதனால ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில் சொல்றார், இனிமே நீங்க உபவாசம் இருக்க வேண்டாம், உங்களுடைய ஒடுக்கத்தின் நாளை நான் சந்தோஷத்தின் நாளாக, மகிழ்ச்சி நாளாக மாற்றுவேன். சாபம் எப்படி ஆசீர்வாதமாக மாறும் என்கிறத அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களுடைய தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அழிச்சது நீதான் அழிச்சிட்ட. நீ இப்படி பாவம் செஞ்சு அக்கிரமத்தோடு இந்த பலிகளெல்லாம் செலுத்தினதுனால பாபிலோனியர்களை கொண்டு வந்து நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற காரியத்தோடு கூட சொல்லி இந்த அதிகாரத்தை ஆண்டவர் முடியும். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, 2 காரியங்கள் கிறிஸ்து வருகிற வரையிலும் நாம் கடைபிடிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று அந்த கர்த்தருடைய பந்தி. இவைகளை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமத்தோடு கூட செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் அவர் பிரியமில்லாதவராக அவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்கிற ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதை பார்க்கும். பரிசுத்தம் ஒன்றே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் எந்த விதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், காம்ப்ரமைஸ் நம்மோடு கூட பண்ணணும்.